எல்லாருக்கும் வணக்கங்க. தமிழக மக்கள் எல்லாருக்கும். நான் அதிமுகவில் ஒன்றிய செயலாளராகவும், கிழக்கழக செயலாளராகவும் இருந்துள்ளேன். நான் இந்த சசிகலா வரும்போது இந்த திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கப்பேட்டையில் மீட்டிங்கு போட்டேன். மீட்டிங்கு போட்டபோது அங்கே சில கட்சி வேலைகளெல்லாம் முடித்து அந்த அம்மா ஃபஸ்ட்டு ஜெயிலேருந்து வெளியில் வந்தவுடனே அங்கே தான் ஃபஸ்ட்டு மீட்டிங் போட்டாங்க. நான் டிடிவி தினகரன் வீட்டுக்கும் அம்மா முன்னேற்ற கழக ஆஃபீஸுக்கும் போனேன். யாருமே மதிக்கல, எல்லாம் துரத்துறாங்க. நான் மீட்டிங்கெல்லாம் போடணும், என்னை துரத்துறாங்க. டிடிவி தினகரன், சசிகலா, நீங்கள் அம்மா முன்னேற்ற கழகம் அல்வா முன்னேற்ற கழகம், தமிழக மக்களின் அல்வா முன்னேற்ற கழகம்னு பேர் வச்சுக்கிட்டு கட்சியை நடத்துங்க, ஏமாத்துங்க. கொள்ளடிச்ச பணம் எல்லாம் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தேன்னா வந்தா இது இப்படியெல்லாம் பண்ணலாமா? ஆளுங்களை வச்சு துரத்தலாமா? டிடிவி தினகரன், நீங்கள்லாம் இபிஎஸ் சிஎம் ஆக்க விடமாட்டோம் அப்படின்னா உனக்கு என்னடா தகுதி இருக்குது? டிடிவி தினகரன் இபிஎஸ் சிஎம் ஆக்க விடமாட்டேன்றதுக்கு உனக்கு ஒரு தகுதியும் கிடையாது. உனக்கும் சரி, சசிகலாவும் சரி. நீங்கள் 2 பேரும் பக்கா 420ங்க. அது கூட ஓபிஎஸும் பக்கா 420. அது கூட இவரும் ஜாயின் பண்ணிக்கிட்டார், பாவம் செங்கோட்டையன் அவர்களும். அவர் நல்லவங்கள கெட்டவங்கள மாற்றுறீங்க. நீங்கள் ஒரு நச்சு கிருமிகள். அதாவது இப்போ பூவுடன் சேர்ந்து நாறு மணக்கும், ஆனால் உங்களுடன் சேர்ந்தால் எல்லாமே எதுவும் மணக்காது. நீங்கள் நச்சு கூட சேர்ந்தோம்னா எல்லாமே பாய்சன் ஆகிடும். ஆகையால் நீங்கள்லாம் எடப்பாடி அவர்களை பற்றி சிஎம் ஆகி இதெல்லாம் மிரட்டு பார்க்குறீங்களா என்ன? டிடிவி தினகரன், மக்கள் அவர் பக்கம் இருக்காங்க, ஓகேவா? மக்கள் அவர் பக்கம் இருக்காங்க இந்த முறை. ஆகையால் அவரை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, இபிஎஸ் அவர்களை, ஓகேவா? நீங்கள் நினச்சாலும் முடியாது. சும்மா பேசிட்டு வெத்து பேச்சு, பேப்பர் பேச்சுக்களை பேசிக்கிட்டு காகித புலி மாதிரி வரலாம். நீ எல்லாம் ஒரு லீட்ரு, மூஞ்சியும் மொகரையும் ஒன்றுமே பேட்டியே கொடுக்காத டிடிவி தினகரன். நீயும் சரி, சசிகலாவும் சரி, பேட்டியே கொடுக்காதீங்க. நீங்கள் அரசியலில் உங்களுக்கு என்ன தகுதி இருக்காங்க மொத்தத்தில்? அவனா எடப்பாடின்ட்டு. எடப்பாடி நல்ல லீட்ரு. உங்களை ஓரம் கட்டுறதுனால அவர் ஒரு சரியான லீடர்ஷிப்பை அடைஞ்சார், உண்மையிலே சொல்கிறேன். ஆகையால் மக்களை சிந்தித்து செயல்பட்டு இந்த நச்சு கிருமிகளை நம்பாதீங்க. ஓபிஎஸும் சரி, டிடிவி தினகரனும் சரி, சசிகலாவும் சரி, நம்பாதீங்க தயவு செஞ்சு. பச்சை துரோகிகள், விஷ கிருமிகள், நச்சுக்கள். ஆகையால் இவர்களை மன்னித்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.